शिव 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 शिव. நமஸ்காரம். நாமக்கல் மாவட்ட நல்வாழ்வு சங்கத்திற்கு வந்திருக்கும் அத்துணை ஜோதிட சாம்பவன்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஓகேவா சார்? இப்ப நாமக்கல்ல என்ன தெய்வங்களை நம்ம எல்லாருமே இந்த ஸ்பாட்ல வணங்குறோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்றோம். அப்ப வீரக்கடவுள் நம்ம யார சொல்றோம்? எல்லாருமே வீரக்கடவுள்னா யார சொல்லுவோம்? யார? ஓகே, இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வீரக்கடவுள் தான், முருகன். ஓகேவா? அதனாலதான் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், செவ்வாய்க்கிழமானா பழனியில போய் முருகனை வழிபாடு பண்ணு அப்படித்தானே நம்ம எல்லாருமே சொல்றோம். ஆனா வீரக்கடவுள் அப்படின்னா ஆஞ்சநேயர் தான். ஓகேங்களா? அப்ப யாரெல்லாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வீரக்கடவுளான ஆஞ்சநேயரை வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு அத்துணை விஷயங்களும் கிடைக்கும். அப்ப செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணக்கூடாதுங்கிறது இல்ல, நீங்க கேட்கிற விஷயங்கள் கிடைக்காம போயிடும். அப்ப என்ன பண்ணணும், ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க பழனி முருகனை போய் ஆண்டி கோலத்துல விடிய காலம் வர அங்க பாத்தீங்கன்னா சந்தனம் இவ்வளவுதான் தருவாங்க. ஒரு நம்ம நெகக்கண்ணுல தான் அப்படி கொடுப்பாங்க. அந்த சந்தனத்தை வாங்கி நீங்க உணவா உட்கொண்டீங்க, ஒரு நோய் இருக்கு தீரவே இல்லை அப்படின்னு சொன்னா அதை வாங்கி நீங்க சாப்பிட்டாலோ நெற்றில வச்சுட்டாலோ ரொம்ப அருமையா வேலை செய்யும். அப்ப சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க முருகப்பெருமான பழனியில போய் ஆண்டி கோலத்துல தரிசனம் பண்ணுங்க. என்ன விஷயத்துக்காக போறீங்களோ அந்த விஷயம் சக்சஸ் ஆயிடும். அதுக்குதான் ஏன் இந்த விஷயத்த நம்ம இவ்வளவு தூரம் பகிரங்கமா சொல்றோம்னா, மக்களோட மனநிலையில எல்லாருமே இப்படிதான் சொல்லி சொல்லி மாற்றி வச்சிருக்காங்க. இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்களா? ஏன் பழனி முருகன் ஆண்டி கோலத்துல கொண்டு வராங்க? கேள்வி வரணும்ல, அப்படின்னா அது வைக்காம இருக்கணும்ல, விதியில வரவே கூடாது இல்ல. அது ஒரு விஷயத்த கொடுக்கும். நம்மள எல்லாம் பாத்தீங்கன்னா பாக்காதீங்கன்னு சொல்லி அத ஒரு சாப்பிட்டு மட்டும் பார்த்து வெற்றி பெறாங்க. ஓகேங்களா? அப்ப நாமளும் அந்த விதியை மாற்றி நீங்க செஞ்சு பாருங்க, அருமையான பலன் கிடைக்கும். போன வீக்ல என்கிட்ட ஒருத்தர் கேக்குறாங்க, ஆண்டி கோலத்துல பாக்கலாமா? கண்டிப்பா பாருங்க, என்ன விஷயத்துக்காக போறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஓகேங்களா? எந்த விதிகளும் ஜோதிட விதிகள் பொய்ப்பதில்லை, நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு போராடின்னு இருக்கோம். ஓகேங்களா? இதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப நான் பேச போற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா பொருத்தம். இப்ப நம்ம கிட்ட பொருத்தம் பாக்குறவங்க என்ன சொல்றாங்க, 10 ரூபாய்க்கு ஒரு புக் வாங்கி நாங்களே பொருத்தம் பார்த்துட்டோம் மேடம், 10 பொருத்தமும் இருக்கு, எங்களுக்கு இருந்தாலும் ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தானே எல்லாருமே சொல்றாங்க. ஜோசியரை கேட்கும் போது எங்களுக்கே எல்லாம் தெரியும், நாங்களே பொருத்தம் பார்த்துட்டோம், அப்புறம் எது கேக்குறீங்க அப்படின்னா, இல்ல கட்சின்னு ஒண்ணு சொல்றாங்க, அது நாங்க பாக்கணும், புரோக்கரை பத்தி சொல்லிடுறாங்க. அப்புறம் எப்ப பிரச்சனைன்னு வர்றாங்க அப்படின்னா, திருமணமாயி வாழ்க்கையில இந்த விஜயண்ண சொன்ன மாதிரி கடையில குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றது. நம்ம நிறைய நல்ல விஷயங்கள பேசுவோம். குழந்தை இல்ல, திருமணமாயி போராட்டம், உத்தியோகம், தொழில், வருமானம், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. திருமணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஜாதகத்தை தூக்கிட்டு நம்ம சக்தி சார் மாதிரி தென்னரசு சார் மாதிரி ஒருத்தர் போறாங்க. அவங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, இந்த கிரகங்கள்லாம் சிறப்பு இல்லை, அதனாலதான் அப்படி எல்லாம் பண்ணிட்டீங்க, நீங்க தகுந்த ஜோசியரை பார்த்து திருமணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நானும் அப்படிதான் சொல்றேன். ஓகேங்களா? ஒரு திருமணம் பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா கட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்த நடக்கவே. இப்ப நீங்க யார்கிட்ட திருமண பொருத்தம் பாக்குறீங்க, எப்படி திருமண பொருத்தம் பாக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்துல கவனமா இருக்கணும். அப்ப திருமண பொருத்தத்துல மொத்தம் எத்தனை பொருத்தங்கள்? 23 பொருத்தங்கள் இருக்கு. ஆனா அது மக்கள் மத்தியில மருவி இன்னைக்கு எத்தனை பொருத்தம் பாக்குறோம்? 10 தான் பாக்குறோம். அந்த 10 இப்ப என்ன சொல்றாங்க, 10 பொருத்தமே பாக்காதுங்க, 10 பொருத்தம் தேவையில்லை, திருமணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு சமீபத்துல ஒரு பெரிய ஆர்குமெண்டே நடந்துச்சு. ஆனா நான் இப்ப என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, கண்டிப்பா திருமண பொருத்தத்துல 10 பொருத்தம் பார்க்கணும். தினப்பொருத்தம்னா என்ன? பெண்ணோட ராசியில இருந்து அந்த பெண்ணோட நட்சத்திரத்துல இருந்து 3வது நட்சத்திரம் விபத்து நட்சத்திரத்தை இணைக்காதீங்க, அது விபத்தா போயிடும். 5வது நட்சத்திரத்தை இணைக்காதீங்க, அது காரிய நாசமா போயிடும். 7வது நட்சத்திரத்தை இணைக்காதீங்க, அது வதையா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாம என்ன சொல்றோம், தினப்பொருத்தம் இல்லைன்னா கூட கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். கண்டிப்பாக தினப்பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்யக்கூடாது. நிறைய திருமணங்கள் வீழ்ச்சி ஆகிறதுக்கு காரணம் இதுவே.
அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தினப்பொருத்தத்துல 2வது நட்சத்திரத்தை சம்பத்து தாரைன்னு சொல்றாங்களா. அப்ப என்ன பண்றோம், பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகம் வந்துருச்சு, 2வது நட்சத்திரம் அற்புதமா இருக்கும், கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க 2வது நட்சத்திரத்தை நீங்க கல்யாணம் பண்றீங்க, இல்ல 2வது ராசி கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா ஏழரை நம்ம எப்படி கணக்கெடுக்கிறோம், எப்படி கணக்கெடுக்கிறோம்? சனி பகவானுக்கு சந்திரன் முன்னையோ பின்னையோ இருந்தா ஏழரை சனியா, அப்படித்தானே எடுக்கிறோம். அப்ப இந்த 2வது ராசியில சந்திரன் பயணம் பண்ணும்போது இவங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சா மறுபடியும் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும், அவங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சா அடுத்த கட்டத்துக்கு போயிடும். அப்ப 2 பேத்துக்கு ஏழரை சனி வருதா. ஏழரை சனி எங்க வேலை செய்யும் அப்படின்னா இந்த திருமண பொருத்தத்துல இந்த இடத்துல நீங்க பார்க்காம கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த ஏழரை சனி அந்த இடத்துல வேலை செய்யும். இப்ப என்ன சொல்றாங்க ஜோசியர், ஏழரை சனி வந்துருச்சா வீடு கட்டுங்க, ஏதாவது கிரைய செலவு பண்ணுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்றோம். ஆனா ஏழரை சனி எங்க வேலை செய்யும் அப்படின்னா அந்த 2வது நட்சத்திரத்தை யார் கல்யாணம் பண்றாங்களோ அந்த இடத்துல கச்சிதமா வேலை செய்யும். ஆமா தானே சார், இந்த வேலை செய்யும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி 2வது நட்சத்திரத்தை கல்யாணம் பண்றாங்க, அது என்ன நடக்கும்னு பார்ப்போம். எப்பவுமே சந்திர நட்சத்திரங்களுக்கும் செவ்வாய் நட்சத்திரங்களுக்கும் திருமணம் பண்ணும்போது பண்ணணும். ஏன், அப்ப சந்திர நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். அப்ப இந்த சந்திர நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு பிறக்கும் போது சந்திரமகா தசை, அதுக்கப்புறம் சவி தசை, அதுக்கப்புறம் ராகு தசை. இந்த நட்சத்திரங்கள்லாம் திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கு எதிர்காலத்துல திருமணம் பிரச்சனையா தான் இருக்கும். யாரெல்லாம் திருமணம் டிவோர்ஸ் பிரச்சனை வம்பு வழக்கெல்லாம் வந்து நிப்பாங்கன்னா இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்க மேக்சிமம் வந்து நிப்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும் அவங்களுக்கு, ராகு தசை ஒரு 29-30 வயசு வரைக்கும் முடியிற வரைக்கும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அது வரைக்கும் போராட்டம். ஏன், இந்த 3 நட்சத்திரங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிஷபராசியில் இருக்கிற ரோகிணி நட்சத்திரத்துக்கு குரு 8-11 கூடையவரா வந்துருவாரு. நட்சத்திரத்துல இருக்கிற சந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு 4-7 கூடையவரா வந்துருவாரு. திருவோணத்துக்கு 3-11 வந்துருவாரு, 3-12 வந்துருவாரு. அப்ப யாருடைய ஜாதகத்தெல்லாம் குரு இந்த மாதிரி வலிமை குறையுதோ அவங்களுக்கு எல்லாம் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போராட்டத்தை கொடுத்துரும். அப்ப சந்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பொருத்தம் பார்க்கும்போது கவனமா பார்த்து கொள்ளணும்னு சொல்லணும். அதுக்கோசரம் 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம வச்சிருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். பார்த்துதான் பண்ணணும். திருமண காலங்கள்ல ராகு தசை வந்தா பார்த்து கல்யாணம் பண்ணணும். மினிமம் ஒரு புக்தியா ட்ரை பண்ணணும். ராகு புக்தி, கேது புக்தி, சுக்கர புக்தி, சனி புக்தி, இந்த 4 புக்தி காலங்கள்ல கட்டாயமா திருமணம் செய்யாதீங்க. நிறைய நம்ம ஜாதகம் பார்த்திருப்போம், டிவோர்ஸ் ஆன ஜாதகங்கள்லாம் நீங்க கையில எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 புக்தியிலதான் திருமணம் பண்ணிருப்பாங்க. இல்ல அப்படின்னா ஒரு அந்தரம் சூட்சமாவது இருக்கும், இவங்களுக்குதான் பிரச்சனை வரும். அப்ப இந்த 4 புக்தி அவாய்ட் பண்ணிட்டு நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ சங்கீதத்தரை பார்ப்போம். இப்ப சங்க நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் வந்துடும், அப்படிதானே வரும் எல்லாத்துக்குமே. அப்ப சந்திர நட்சத்திரம் சிரசுல என்னவா வரும், சிரசு ரஜா வந்துடும். செவ்வாய் நட்சத்திரம் சிரசு நட்சத்திரமா வந்துடும், சந்திர நட்சத்திரம் கழுத்து ரஜா வந்துடும். 2 எங்க ஒரே இடத்துல தான் இருக்கு, தலையும் கழுத்தும் ஒரே இடத்துல இருக்கா. அப்ப அவங்க 2 பேத்துக்கும் ரஜ்ஜுங்கிறது ஒன்னாவே வந்துடும். அப்ப திருமணம் ஒரு 10 வருடம் கழித்து கூட அந்த திருமணம் கெட்டு போயிடும். அப்ப இந்த 2வது நட்சத்திரத்தை நீங்க கட்டும்போது கவனிச்சு கல்யாணம் பண்ணணும். அதே மாதிரி ரஜ்ஜு பத்தி காலையில பேசிட்டு இருந்தாங்க நம்ம நௌசாத் ஐயா. நம்முடைய என்ன ரஜ்ஜுவோ அதுலதான் நமக்கு நோய் வரும். இப்ப துரியோதனனுக்கு தொடை ரஜ்ஜு, பரணிபுரம் போராடத்துக்கு தொடை ரஜ்ஜு, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா தொட வலிதான் இருக்கும். அப்ப நாம என்ன ரஜ்ஜுல பிறந்திருக்கோமோ அந்த ரஜ்ஜு சம்பந்தப்பட்ட நோய் வரும். அப்ப அதுல போய் நீங்க ஒரு சர்ஜரியோ இல்ல ஒரு ஏதாவது ஒரு ஆபரேஷன் சர்ஜரி 2 ஒண்ணுதான், இது பண்ணுனீங்க அப்படின்னா அது உயிரை கூட கொண்டு போய் விடும். ரஜ்ஜுனா என்ன, மாங்கல்யம், மாங்கல்யங்கிறது 8ஆம் இடம். அப்ப நாம என்ன ரஜ்ஜுல பிறந்திருக்கோமோ அந்த ரஜ்ஜு நமக்கு உடல் பாகத்தில் எந்த பகுதியை குறிக்குதோ அந்த இடத்துல ஒரு ஆபரேஷன் நடந்தா அவ்வளவுதான் காப்பாற்ற முடியாது. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அடிபட்டுருச்சுன்னா காப்பாற்றவே முடியாது. அப்ப நம்முடைய ரஜ்ஜு என்னவோ அந்த பகுதியை நம்ம ரொம்ப பத்திரமா கவனமா கையாளணும். இல்ல அப்படின்னா அதுலதான் மரணம் ஏற்படும். 2வது வந்து பாத்தீங்கன்னா தினப்பொருத்தத்துல முடிச்சிட்டோம். தினத்துல யாருக்காவது டவுட் இருக்கா? தினப்பொருத்தம் அமைச்சிட்டோம், வேணாங்கிறாங்க, அமைச்சதுக்கு அப்புறம் பிரச்சனை வந்துருச்சு, உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லையா? ஓகே ஓகே, தினப்பொருத்தத்தை முடிச்சிருக்கோம்.
ஏன்னா நான் பொறுத்து பொறுத்து பார்க்காதே கல்யாணம் பண்றேன் அப்படிங்கிறது உங்க கருத்து. பார்க்கணும் பார்க்கணும் சொல்றேன், முடிக்கும் போது சொல்றேன். அப்ப கண்டிப்பா தினசரி இல்லாமல் திருமணம் அமைக்காதீங்க. அமைச்சீங்கன்னா கண்டிப்பா அது எதிர்காலத்துல ஒரு போராட்டத்தை கொடுக்கும். அது 10 வருஷம் கழிச்சு நீங்க திருமண பொருத்த பார்க்கும் போதும் அது ஒரு காரணத்தை சொல்லும். ஓகேங்களா? பொருத்தம் பொருத்தம்னா என்ன சொல்றது? ஆணும் பெண்ணும் உடலை குறிப்பதுதான் கணம். அப்ப அந்த கண பொருத்தம் இல்லாம நீங்க திருமணம் அமைச்சிட்டீங்க அப்படின்னா கணவன் மனைவி சேர்ந்து வாழாம போறது, தாம்பத்தியம் இல்லாம போறது, குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை போராடுறது, இது எல்லாமே கண பொருத்தம். அப்ப கணத்துல என்னென்ன பொருத்தம் இருக்கு? தேவகணம், மனுஷ கணம், ராட்சச கணம். அப்ப தேவத்துக்கு மனுஷனுக்கு கூட இடைச்சிருங்க, மனுஷத்துக்கு தேவத்துக்கு கூட இடைச்சிருங்க. ஆனா ராட்சச கணமா யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு மட்டும் பார்த்து பார்த்து இணைக்கணும். அப்படி நீங்க பார்க்காம தினம் இல்லாட்டி என்ன, கணம் இல்லாட்டி என்ன, இது 2 விஷயம் இல்லாட்டி என்ன நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா இந்த விஷயங்கள் தான் எதிர்காலத்துல போராட்டமா வந்து நிற்கும். நிறைய ஜாதகங்களை நீங்க எடுத்து பாருங்க, டிவோர்ஸ் ஆன அத்துணை ஜாதகங்கள்லயும் இந்த 2 பொருத்தங்கள் இல்லாம இருக்கும். ஓகே, அடுத்து மகேந்திர பொருத்தம். மகேந்திரம் அப்படிங்கிறது குழந்தை பொருத்தம். அப்ப நல்லாட்டி பரவாயில்ல, கணம் இல்லாட்டி பரவாயில்ல, மகேந்திரம் இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு இன்னைக்கு நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன வேணும்? 2 பொருத்தம் மட்டும் கேக்குறாங்க. யோனி ரஜ்ஜு இருந்தா போதும் அப்படிங்கிறாங்க. ராசி என்ன வருது, ராசி அதிபதி என்னங்கிறது அப்படிங்கறதுலாம் இல்ல. அப்ப மகேந்திர பொருத்தம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பதில் தடை இருக்கும், தாமதம் இருக்கும். ஆனா குழந்தை பிறக்காதுன்னு நான் எந்த இடத்துலயும் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா குழந்தை பிறக்கும். ஒவ்வொரு மனிதனா பிறந்தவங்களுக்கும் கர்மகாரகனான சனி பகவான் நன்னா இருந்துட்டா கண்டிப்பா குழந்தை பிறக்கும். கர்மத்துக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்க செஞ்ச கர்மாதான். ஆனா ஒவ்வொரு ஜோசியருக்கும் ஒரு வாக்குப்பளிதம் உண்டு. அவங்களுக்கு இல்லைன்னாக்கும் பரவாயில்ல, கிடைக்கும்னு நீங்க சொல்லி பாருங்க. கண்டிப்பா உங்க வாக்குப்பளிதத்துல அவங்களுக்கு கிடைக்கும். ஆணித்தரமா சொல்றதுங்கிறது வேற. ஆனா ஜோசியர் வந்து கிரகங்களையும் எந்நேரமும் வாயில உச்சரிச்சுட்டு இருக்கும். அப்ப நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜோதிடத்துல இல்லைன்னா கூட வேலை செய்யும். நான் அந்த வேலை தான் பாத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து மகேந்திரம் அப்படியா? இல்ல சார், நான் வந்து கிடைக்கலனாலும் கண்டிப்பா கிடைக்கும் நான் சொல்றேன். நம்ம சொல்ற வார்த்தைகள்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோசியரை வந்து நான் சொல்றது தெய்வத்துக்கு சமமா தான் வச்சு ஜாதகம் பாக்குறோம். எல்லாம் நான் அப்படிதான் சொல்லுவேன். எந்த ஜோசியரையும் திட்டாதீங்க, எந்த ஜோசியர் வந்து சொன்னது படிக்கலன்னு பேசாதீங்க. நான் தனியா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அதுல அப்படிதான் சொல்லுவேன். ஜோதிடரை திட்டாதீங்க, பேசாதீங்க. நீங்க பேசிட்டு ஜோசியர் சொன்னது படிக்கல அப்படின்னு நீங்க இன்னொரு ஜோசியர்கிட்ட போய் சொன்னாலோ இல்ல நீங்க அவரை வந்து அசிங்கமா திட்டினாலோ அந்த நிமிடத்தில் இருந்து உங்களுடைய வேலை செய்யும். நடக்கலையா? சந்தோஷப்பா, அந்த ஜோசியர் சொன்ன விஷயம் நடக்கலப்பா, சந்தோஷமா போயிடுங்க. கட்டாயமா ஒரு நாளைக்கு நடக்கும். அந்த நேரம் நடக்கலைனாலும் அடுத்த நிமிஷம் கட்டாயமா நடக்கும். அதனால எப்பவுமே ஜோசியர் வந்து நவநாயகர்களுக்கு உண்டான சமமானவர்கள். அவங்கள நம்ம வந்து பேசக்கூடாது. கரெக்டா? அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா தெய்வத்துக்கு சமமா பாவிச்சு உங்க வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு தட்சணை கொடுத்து நீங்க வரவேற்று பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிற கஷ்டம் கவலை எல்லாமே விளக்கிடும். நான் எப்பயுமே சொல்லுவேன், அமாவாசை அன்னைக்கு ஒரு ஜோசியர் அழைச்சின்னு போயிட்டு நீங்க சோறு போடுங்க, உங்க கஷ்டம் எல்லாம் விலகிடும். நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேர்த்து சொல்லி செஞ்சு அவங்களோட பொருளாதாரம் கூட வளர்ந்துருக்கு. ஒரு தடவை அமாவாசை ஆள் கிடைக்கலன்னு என்னைய கூப்பிட்டாங்க சாப்பிடறதுக்கு. அப்புறம் போக வேண்டிய கட்டாயமா போயிடுச்சு. அதனால அப்படி இல்ல, இப்ப வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு என்ன எப்படி கூட்டு போக முடியும்? கார் வச்சு அழைச்சிட்டு போய் சோறு போட்டாங்க. அதனால எப்பவுமே ஜோசியர் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பலன்கள் எப்படி வேணாலும் பேசலாம் ஜோசியர்கள் வந்து. ஆனா சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு. அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்திரீ தீர்க்கம் அப்படின்னு ஒரு பொருத்தம் இருக்கு. 10 பொருத்தம் பேசுறவங்களுக்கு தான் அந்த வார்த்தை கூட வாயில வரும். ஸ்திரீ தீர்க்கம் இல்ல அப்படின்னா அதெல்லாம் தேவையே இல்ல. 2 நான் உங்களை பாக்குறது வைப்ரேஷன் எனக்கு கிடைக்கணும், நானும்
அப்படியே விஜய் அண்ணா மாதிரி அப்படி பேசணுங்கிறதுக்காக தான். விஜய் அண்ணா என்ன வீரம் எனக்கு கிடைக்கணும்ல. நான் உங்களை பாக்குறதே எனக்கு உங்களோட வைப்ரேஷன் கிடைக்கணும் தான். ஜோதிடர்கள்லாம் ஏன் ஒன்று கூடி ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருவருடைய அப்சர்வேஷன், ஒருவருடைய அந்த காற்று நம்ம எல்லாம் ஒன்னா சேரும் போது நமக்கு கிடைக்கும் போது அது நமக்கு வளரும். ஜோதிடம் தெரியாதவங்களும் அந்த அப்சர்வேஷன்ல அந்த ஒளி காற்றுப்படும் போது கண்டிப்பா ஜோதிடம் வரும். அதுக்காகதான் ஜோதிடர்கள்லாம் ஒன்று கூடுற இடத்துல ஜோதிடம் படிக்கிறவங்க எல்லாம் போங்க, உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். நாமளும் இப்ப சித்தி சார் மாதிரி தென்னரசு சார் மாதிரி பார்க்கணும் பலன் சொல்ல சொல்லுவோம். இருந்தாலும் சொல்றேன், இப்ப அவங்க எல்லாம் முன்னின்று தன்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு செய்யறாங்க. நாம ஒரு 10 நிமிஷம் வராம பேசிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடறோம். ஆனா ஜோதிடர்கள் கூடுற இடத்துல ஜோதிடர்கள் ஆகிய கலந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ தீர்க்கம். ஸ்ரீ தீர்க்கம்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கணவனுக்கு முன்னால மனைவி இறக்குற பாக்கியம். ஒரு விஷயம் வேணா எடுத்துக்கலாம். பொதுமக்களுக்கும் ஜோசியம் உக்காந்து கேட்கறதுக்கு நேரம் இல்ல, நமக்கும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. வரமா ஒரு 10 நிமிஷத்துல ஜாதகம் சொல்லிட்டு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு கொடுத்துட்டு போயிடுறோம். அந்த கட்டத்துலாம் அப்படி இல்லை, உட்காந்து 10 பொருத்தமா சொல்லு நான் கேக்குறேன். அவங்களும் இப்ப கேட்கறதுக்கு டைம் இல்லாம என்ன இருக்கா இல்லையா எஸ்ஆர்னோ அவ்வளவுதான். ஆனா ஆமான்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க பாட்டு சொல்லிட்டே இருந்தா என்ன இருக்கும்? கடைசியில எல்லாம் பார்த்துட்டு இது பொறுத்துங்கன்னு சொல்லிடுறீங்க அப்படின்னு மக்கள் மத்தியிலயும் ஒரு நிலவரம் இருக்கு. ஆனா நாம ஜோசியர் எந்த இடத்துலயும் நம்மளுடைய கடமைகளை விடக்கூடாது. அவங்க கேக்குறாங்க கேட்கல, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஐயோ இந்த பொருத்தத்தை அன்னைக்கு சொல்லாம விட்டுட்டோமே, சொல்லியிருந்தா இந்த காப்பாற்றி இருக்கலாமே நமக்கு வந்து ஒரு இம்பாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது. ஓகேங்களா? அப்ப ஸ்ரீ தீர்க்கம் அப்படிங்கிறது கணவனுக்கு முன்னால மனைவி இறைக்கிற அந்த மாங்கல்ய பொருத்தம் அப்படிங்கிறது, அந்த சுமங்கலி பொருத்தம். கட்டாயமா அந்த பொருத்தமும் இருக்கணும், தினம் இருக்கணும், கணம் இருக்கணும், மகேந்திரம் இருக்கணும், ஸ்ரீ தீர்க்கம் இருக்கணும். இருந்து கல்யாணம் பண்ணி அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த கணவனை விட்டு அந்த மனைவி பிரியவே மாட்டான். அவங்க சம்பாதிக்கல, எந்த குவாலிபிகேஷனும் இல்லைன்னா கூட அங்க கௌரவத்துக்காக படைப்பாங்க. அதுதான் ஸ்ரீ தீர்க்கம். கணவனுக்கு முன்னால ஒரு தீர்க்க சுமங்கலியா பூ பொட்டோட இறக்கறதுக்கு தான் ஸ்ரீ தீர்க்கம். அப்ப கணவன்மார்கள் ஆண்கள் எல்லாருமே உங்களுக்கு திருமணம் உங்க பிள்ளை குட்டிங்களுக்கு எல்லாம் பாக்குறீங்கன்னா ஸ்ரீ தீர்க்கம் இல்லாம கல்யாணம் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஆயுசு குறைஞ்சு. ஓகேங்களா? இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சா? அப்ப ஸ்ரீ தீர்க்கம் கட்டாயமா இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசி. கண்டிப்பா இந்த ஒரு பொருத்தத்தை மட்டும் மக்கள் பாத்திடுறாங்க. சஷ்டாஷ்டகமா வருது, இல்ல வந்து ஆரோகணம் அவரோகணம் வருது, ஆரட்டா வருது, நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றாங்க, அனுகூல சஷ்டாஷ்டகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு பொருத்தம் போதும், ஆரட்டா வரலன்னா கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு பெண்ணின் நட்சத்திரத்துல இருந்து அந்த ராசியிலிருந்து 6 வீடுகள் தள்ளி நீங்க திருமணம் பண்ணீங்க அப்படின்னா எதிர்காலத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஒரு பொண்ணு மேச ராசி அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, அந்த 6 வீடுகள்ல ஆணோட ராசியோ நட்சத்திரமோ இணைக்காதீங்க. அதுக்கு மேல நீங்க நினைச்சு பாருங்க, அருமையா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். 2வது நட்சத்திரம், சம்பந்தத்தாரை இதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு குற்றத்தை கொடுக்கும், மரணம் வரைக்கும் கூட கொண்டு போய்விடும். 2 சிறப்பு இல்ல, 3 சிறப்பு இல்ல, 4 மத்தியமோ 5 அப்படின்ற விஷயம் எல்லாம் இருக்கு. அப்ப அதையும் நம்ம பார்க்கணும். ராசி அதிபதி, யாருக்காவது ராசி அதிபதி பொருத்தம் அப்படின்னா சொல்லலாம். நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னா அதை நான் அக்செப்ட் பண்ணி பேச போறேன். ராசி அதிபதி பொருத்தம் அப்படின்னா என்ன? இல்ல எனக்கு நான் வேணா உங்க சொல்லிட்டு போயிடுறேன். ராசி அதிபதி பொருத்தம் என்ன நான் வேணா உங்க சொல்லிட்டு போயிடுறேன். தெரியாதானா? நம்ம சேலம் விஜயன் அவர்களுக்கு ராசி அதிபதி பொருத்தம் என்னன்னு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. போறேன், நான் சொல்லிதானே போறேன், எனக்கு தெரியும். திருமணம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும், பொண்ணோட அப்பா அம்மா பையனோட அப்பா அம்மா சம்பந்தம் பண்ணிக்கிறாங்க இல்லையா? சம்பந்திகள் பொருத்தம் தான் ராசி அதிபதி பொருத்தம். இந்த ராசி அதிபதி பொருத்தம் இல்லாம நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா சம்பந்திகள் அடிச்சுக்குவாங்க. இவங்க வீட்டுக்கு அவங்க சாப்பாட்டுக்கு போக மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு இவங்க போக மாட்டாங்க, அவ்வளவுதான், அப்படியே உறவு கட்டாயிடும். அப்ப ராசி அதிபதிகள் பொருத்தம் கட்டாயமா வேணும். திருமணம் பண்ணிட்டா நம்ம பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா? போகணும் இல்ல? அப்ப அந்த பொருத்தம் வேணும் இல்ல?
சம்மந்தி பொருத்தம் இல்லாமல் யாரெல்லாம் திருமணம் பண்றீங்களோ அந்த திருமணம் கண்டிப்பா ப்ராப்ளத்தை குடுக்குது. அதனால இந்த விஷயம் தானே கேட்டேன், நீங்க சொல்லவே இல்லைல்ல. அதுக்கு பாயிண்ட் வச்சிருக்கேன்ல. நான் சொன்னது சம்பந்திகள் பொருத்தத்தை மட்டும்தான். நீங்க சொல்ற மாதிரி நான் போட்டு தர விஷயத்துலாம் பலன் பேச மாட்டேன். நான் எல்லாமே எப்பவுமே இல்லாத விஷயத்துக்கு கூட இறைவன் கொடுப்பாருன்னு சொல்லி பழகம். நான் அடிச்சு தூள் கிளப்ப மாட்டேன். போட்டு நான் ஒரு இதுதானே பேசிட்டு இருக்கேன். என்னோட சேனல்ல இப்படிதானே பேசுறாங்க. மக்கள் இதெல்லாம் கேட்டுட்டு தான் செய்யணும். அதுக்குதான் நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம். சம்பந்திகள் பொருத்தம் வேணும். எத்தனை திருமணங்கள் காடு கட்டினோன்னு அப்பா அம்மா அடிச்சுக்கிறாங்க, போக்குவரத்து இல்லாம போயிடுது. எத்தனை பெண்கள் நம்மகிட்ட ஹாரோஸ்கோபி பார்க்கும்போது எங்க அப்பா அம்மா எங்க வீட்டுக்கே வர்றது இல்ல, ஒரே பிரச்சனையா இருக்கு, மாமியார் பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. அதுக்கு காரணம் இந்த ராசி அதிபதி பொருத்தமே. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, பசியம் இல்லாட்டி கூட பரவாயில்ல கல்யாணம் பண்ணலாம். நான் கூட சொல்லியிருக்கேன், பசியம் முக்கியம்தான், பசியம் இல்லாட்டி கூட கல்யாணம் பண்ணுங்க. அதுல ஜோதிட சாஸ்திரம் ஒரு விதி விலக்கு கொடுத்துருக்கு. இல்லைன்னா கூட கல்யாணம் பண்ணுங்க. முக்கியமா ராசி அதிபதி ரஜு யோனி இதெல்லாம் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். முக்கியமான விஷயம், நாமெல்லாம் பாக்குறது யோனியும் ரஜு மட்டும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி போயிடுறோம். ஆனா இந்த 10 பொருத்தங்களை பார்க்காம நீங்க திருமணம் அமைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் திருமண பிரச்சனையா வந்து நிக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேதை பொருத்தமும் பார்க்கணும். வேதை இல்லாமல் நீங்க திருமணம் செய்துட்டால் அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஓகேங்களா? இப்ப 10 பொருத்தத்துக்கு நம்ம பலன் சொல்லியிருக்கோம். இதுவே உங்களுக்கு எல்லாம் போதும். பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணோம், பிரச்சனை ஆயிடுச்சு, எங்க பக்கத்துல லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க, சூப்பரா இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தையும் தூக்கி போடுவாங்க மக்கள். ஓகேங்களா? ஒருத்தர் பேசுறாங்கன்ட்டு உங்க விதியை நீங்க மாத்திக்க கூடாது. ஒருத்தர் பேசுறாங்கன்னு நாம நம்மள மாத்திட்டு வார்த்தையை மாத்தி பேசக்கூடாது. நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ உங்களுடைய ஜோதிட சாஸ்திரம் மறைபொருள் ஞானம் மாற்றக்கூடாது. ஓகேங்களா? என்னைக்கு இருந்தாலும் நீங்க பேசின உண்மை உங்களை காப்பாற்றும். அவங்க கட்டாயமா ஒரு 10 ஜோசியரை பார்த்துட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சாவது யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா, மேடம் அன்னைக்கு நீங்க சொன்ன விஷயத்த இப்ப சொல்றாங்க மேடம், நீங்க சொன்னா நான் நம்பல மேடம், ஆனா இன்னைக்கு சொன்னதுக்கு அப்புறம் நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஞான சூன்யம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மக்கள் சொல்றாங்க, இன்னொரு ஜோசியர் சொல்றாங்கன்னு உங்க விதிகளை மாத்திக்காதீங்க. இருக்கிறது என்னவோ அதை தைரியமா போல்டா சொல்லுங்க. கண்டிப்பா 100ல ஒரு 10 பேரையாவது நம்ம காப்பாத்தலாம். இது மாறவே கூடாது விஷயம். பொருத்தம் பாக்குறோம். அப்ப என்ன சொல்றோம், 2ஆம் இடம் குடும்பம், 2ஆம் இடம் பொருளாதாரம், 2ஆம் இடம் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம அதை ஒண்ணு பாத்துறோம். 2 கூட 6, 8, 12 மறையில இந்த 2ஆம் அதிபதி அந்த ஆணோட ஜாதகத்துல 6, 8, 12 மறையில நல்லா இருக்காரு, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அந்த 2ஆம் இடத்தை மட்டும்தான் எடுக்கிறோம். அதையும் கட்டாயமா நம்ம பார்க்கணும். அதே மாதிரி 8ஆம் இடம் மாங்கல்யஸ்தானம், அந்த ஸ்தானாதிபதி அந்த ஆணோட ஜாதகத்துல 6, 8, 12 மறையில கட்டலாம் அப்படின்னு போயிடுவோம். எல்லாமே நீங்க கட்ட பொருத்தம் பார்த்துதான் செய்யணும். 7ஆம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பாதகாதிபதி தொடர்போ இல்ல 7ஆம் இடத்ததிபதி 6ல போனாலோ இல்ல 6ஆம் இடத்ததிபதி 7ல போனாலோ கண்டிப்பா அந்த டிவோர்ஸ் ஜாதகம். அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல. அவருக்கு நடக்க போறது நீங்க எந்த காலத்திலயும் மாற்றலாம் முடியாது, ஆனா சொல்லி காப்பாற்றலாம். இப்படி இருக்கு, உங்களுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை நீங்க அமைச்சுக்கோங்க, உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகாது, மாங்கல்ய சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராது அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஓப்பனா சொல்லிடணும். நான் நிறைய பத்தி சொல்லியிருக்கேன். 7, 6 இணைவு டிவோர்ஸ் ஜாதகம்னா, 7 கூட 6ல பண்ணாலும் 6 கூட 7ல பண்ணாலும் டிவோர்ஸ் ஜாதகம்னா. 5ஆம் இடத்ததிபதி 6க்கு போயிடுச்சு அப்படின்னா உங்க காசு அடுத்தவங்க சாப்பிடுவாங்க. 6ஆம் இடத்ததிபதி 5க்கு வந்துட்டு அடுத்தவங்க காசு நீங்க சாப்பிடுவீங்க. அவ்வளவுதான். இது ஒண்ணும் பெரிய விஷயமா இல்ல. இப்ப காலையில ஒரு ஹாரோஸ்கோபி பார்த்தா குரு 6க்கு போயிட்டாரு, 6க்கு போயிட்டா சம்பாதிக்க மாட்டாங்கன்னு இல்ல, சம்பாதிப்பாங்க. 6க்கு போயிட்டாதான் நிறைய சம்பாதிப்பாங்க, நிறைய கடன் வாங்குவாங்க, நிறைய செலவு பண்ணுவாங்க. குரு ஆமா, எப்படி கடன் வாங்கினா அந்த கடன் எப்படி கொடுத்தாங்க, நீங்க கொடுப்பீங்க நம்பிக்கையில தானே கடன் கொடுத்தாங்க. குரு 6ல இருந்தா அந்த வேலையும் செய்யும். எப்பவுமே குருவை நீங்க தவறா எடை போட்டீங்க அப்படின்னா ஜெயிக்கவே முடியாது. குரு அதனோட வேலையை செஞ்சுதான் தீரும். 6, 8, 12 குரு இருப்பவர்கள் நிறைய சம்பாதிப்பாங்க, நிறைய செலவு பண்ணுவாங்க, கடன் வாங்குவாங்க, கடனையும் கட்டுவாங்க. அருமையான ஒரு வேலையை குரு செய்யும். இப்ப நான் பேசுன விஷயத்துல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஒரே ராசியில் இருக்கும் ஒரே ரஜுவை இன்னொரு திருமணத்துக்கு இணைக்க மாட்டாங்க. ஆனா சொல்றாங்க அனுகூலம் சொல்றாங்க, சஷ்டாசம் சொல்றாங்க, ஆவரோகணம் அரோகணம் சொல்றாங்க. நீங்க இணைக்காதீங்க, அது நாளைக்கு ஒரு பிரச்சனையா நிக்கும்.
ரஜு அப்படின்னா என்ன சொல்றது, மரணம். ரெண்டு பேரும் ஒரே ரஜா இணைச்சிங்கன்னா மரணம் ஏற்படும், அவ்வளவுதான். இதோட என்ன டெபினிஷன் கொடுக்கறது? ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவேண்ணா. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இருங்கண்ணா. அந்த கட்ட பொருத்தம் இருந்தாதான் இந்த 10 பொருள் அமையும். இந்த பொருத்தம் அமையாத அந்த இது அமையவே அமையாது. நமக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை பொண்ணு எல்லாம் விட நல்ல மாப்பிள்ளையா இருக்கணும், நம்ம பொண்ணு பாத்துக்கிறவரா இருக்கணும், சீதாராமர் மாதிரி வாழணும்னு தான் ஆசைப்படுவோம். திரும்ப திரும்ப வர மாப்பிள்ளை யாருமே நம்ம கேட்க மாட்டோம். நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி வக்ரம் உள்ள ஜாத்தை இணைச்சிட்டு போங்க. அதுதான் பிரச்சனை சார். 7ஆம் இடத்தை வக்ரம் பெற்றுட்டா திருமணம் ஒரு போராட்டம். செகண்ட் ஆப்ஷனா பொண்ணு கிடைக்குது, கட்டிக்கோங்க. ஏற்கனவே திருமணமான பொண்ணை கட்டிக்கோங்க. திருமணம் ஏற்பாடாய் நின்ன பொண்ணை கட்டுங்க, இல்ல மச்சனை இல்லாத விட கட்டுங்க, இல்ல மாமனார் மாமியார் இல்லாத விட கட்டுங்க. வக்ரம் அப்படின்னா பின்னன்னு அர்த்தம். அப்போ ஒரு பின்னமுள்ள வீட்டுல நீங்க பொண்ணை கட்டுங்க. வரணும். வக்ரம்னா பின்னன்னு அர்த்தம். அப்ப ஒரு பின்னமுள்ள வீட்டுல பொண்ணு கட்டுங்க. எத்தனையோ பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சு. அதுக்கோசரம் அது ஒரு உயிர் தானே, அந்த ஜாப் அவாய்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி இடத்துல கட்டுங்க, உங்களுக்கு அமையும். பியூரிஃபியான ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்துட்டு கடைசியில டிவோர்ஸ் பிரச்சனைன்னு வந்து நிக்காதீங்க. நடக்கும். அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்கியூஸோ உங்களுக்கு வந்து ஒரு பரிகாரமோ வழிபாடுகள்லாம் சொல்லி காப்பாற்ற முடியாது. ஒண்ணு. அப்ப வேதகம் சாரம் வாங்கிட்டா என்ன நடக்கும்? இந்த திருமணம் எதிர்கால வரைக்கும் போவாது, அவ்வளவுதான். பாதியில கட்டாயி போயிடும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உக்காந்து கணக்கு போட்டு அந்த மாப்பிள்ளைக்கு நீங்க பொண்ணுக்கும் நீங்க வழி சொல்லணும். சொல்லாத இந்த பொருத்தெல்லாம் பார்க்காம 10 பொருத்தமும் வேண்டாம், 2, 7, 11 நல்லா இருக்கு நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சாவது உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. நாங்க யூடியூப்ல பார்த்தோம், வேதக சாரத்தை வந்து ஒரு பொண்ணு சொல்லிச்சு, இந்த விஷயம்ல நீங்க சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டீங்க, எங்களுக்கு பிரச்சனையா நிக்கிறேன்னு அப்படி ஜோசியருக்கு சாபம் கொடுப்பாங்க. ஆமா, இன்னைக்கு 2000 பேர் யூடியூப்ல ஜோசியம் சொல்றாங்க. யார் அந்த 2000 பேர்? அத்துணை பேரும் பாதிக்கப்பட்டவர்கள். அதுவும் ஒவ்வொரு ஜோதிடர்களாலே பாதிக்கப்பட்டவர்கள்னு சொல்றாங்க. எந்த ஜோசியரும் உண்மை சொல்ல மாட்டேங்கிறாங்க மேடம், அதனால நாங்களே படிக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு களத்துல இறங்கினவங்கதான் அத்தனை பேரும் ஜோசியர்ஸ். அதுக்கப்புறம் கத்துக்கிட்டு அறகுறையா பலன் சொல்ல முடியாம கிளாஸுக்கு போய் கத்துக்கிறது, அங்கேயும் புரிய முடியாம போராடுறது. ஆனா போங்கடா, ஒரு 1000 கொடுத்துட்டு நம்மளே ஜோசியம் பார்த்துட்டு போயிடலாம், இது எதுக்கு போராடிட்டு இருக்குன்னு அதுல இருந்து தப்பிச்சு வெளியே ஓடியாந்தவங்க எத்தனை பேரு? இதுதான் இன்னைக்கோட மக்களோட நிலைகள் இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு விஷயத்த கிளியரா தெரிஞ்சுக்கோங்க, கிளியரா பேசுங்க. உங்களால பொருத்தம் பார்த்து ஒரு விஷயத்த சொல்ல முடியலையா, பாருங்க அவர் பாக்குறாரு, நல்லா பாக்குறாரு, அங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. தப்பான ஒரு விஷயத்த விதைக்காதீங்க, அவ்வளவுதான். எல்லா விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருந்து எல்லாத்தையுமே காப்பாற்றலாம். நீங்க மனசு வச்சா உங்களால முடியும் அப்படின்னா செய்யுங்க, முடியல அப்படின்னா வேற ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. என்னால முடியும்னு தப்பான ஒரு விஷயத்த கையாளாதீங்க. வேத விஷயம் பார்க்கணும், வக்ரம் பெற்ற விஷயத்த பார்க்கணும். ஒரு வக்ர கிரகம் இன்னொரு வக்ர கிரகத்தை பார்த்தா பின்னம் ஏற்படும், ஆக்சிடென்ட் ஏற்படும். நிறைய பேத்துக்கு ஆக்சிடென்ட்ல வந்து பிளேட் வைக்கிறாங்க இல்லையா, அதுவும் சுக்கிரனோட காரகம் தான். பிளேட்டுன்னா சுக்கிரன் தான். அப்போ யாருடைய ஜாதகத்தெல்லாம் 2 வக்ர கிரகங்கள் ஒன்ன பாக்குதோ கண்டிப்பா அந்த வக்ர கிரகத்துக்கு பின்னம் ஏற்படும், ஆக்சிடென்ட் நடக்கும். ஜாதகத்துல வக்ர கிரகங்கள் இருந்தா திருமணத்திற்கு பலன் சொல்லணும், கண்டிப்பா அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி எல்லாரும் நம்ம சொல்றோம், காலையில இருந்து பேசிட்டு இருக்கோம், நீச்சமான கிரகங்களை பத்தியே பேசுறோம். அப்ப நீச்சமான கிரகங்கள் வேலை செய்யாதா? ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் ஆனஸ்டா வேலை செய்யும், எந்த இடத்துலயும் தலை குனியாது, கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே வாழும். ஆனா நீச்சம் பெற்ற கிரகங்கள் அந்த இடத்த வந்து அனுசரிச்சு வாழ்க்கையில வெற்றி நடைபெறும். நான் நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன், நீச்சம் பெற்ற கிரகங்கள் நீச்சம் நீச்சனை பார்த்தால் நினைத்ததை முடிப்பான், உச்சனை பார்த்தால் பிச்சை எடுப்பான்னு இந்த ஜோதிட சாஸ்திரமா சொல்லியிருக்கு. அப்ப நீச்சம் பெற்ற கிரகத்தை அவ்வளவு எளிதா கணக்கு போட்டுறாதீங்க.
அதே நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரமானா அதை விட கோடீஸ்வர யோகம் வேற எதுவுமே இல்ல. அருமையா வேலை செய்யும். நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், இந்த கிரகம் நீச்சமாயி வக்ரமாயிடுச்சா தசாபக்தில நீங்க தான் கோடீஸ்வரர், மிகப்பெரிய கோடீஸ்வரம் இல்லைன்னா நீங்க வருவீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சக்கப்போட்டு போட்டுட்டு இருக்காங்க. Thank you so much.